ஏ ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்ச இட்லி கடை படத்தோட ட்ரைலர் வெளியாயிருக்குது. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? இதுல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? எப்படி நடிச்சிருந்தாங்க? இந்த படத்துல தேவையில்லாத ஆணி யாரு? இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷோட அப்பா இருக்காங்க. அவங்க ஒரு கிராமத்துல காலங்காலமாவே ஒரு இட்லி கடை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்திலேயே அது இட்லி கடை தான் ஃபேமஸ். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஃபுல்லா சின்ன வயசுல இருந்தே இட்லி கடையில வேலை பார்த்து அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லா அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செஃப் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை. அதே மாதிரி செஃப்க்கு படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆசைப்பட்டது மாதிரி ஒரு பெரிய அளவுல இன்டர்நேஷனல் அளவுல பிக் செஃப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்சி கம்பெனி சரியா? அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த கம்பெனி யார் கண்ட்ரோல்ல இருக்கும்போது, அருண் விஜய் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவங்க கீழ தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனா தனுஷ் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷுக்கு கீழ ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க கீழ 20 பேர் இருக்குல்ல, இன்னைக்கு இந்த சமையல் பண்ணணும், இந்த சமையல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க தான் வந்து சொல்ற விஷயம் சரியா? ஆனாலுமே அவர் வந்து அந்த இடத்துல வேலை பார்த்தாலுமே, ஃபுல்லா அவருக்கு மைண்ட் செட் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை. ஃபுல்லா இட்லி கடைக்கு போயிரலாமோ, இங்க வேலை பண்றது பிடிக்கல அப்படிங்கிற மாரி தான் பட் சேலரி அவங்களுக்கு கூட இருந்தாலுமே, அவருக்கு ஃபுல்லா அவங்க அப்பா கிராமம், இட்லி கடை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது, இந்த கம்பெனி நடத்துற அருண் விஜய் வந்து ஒரு ஊதாரியா தான் இருக்கிறாரு இந்த படத்துல. ஆனாலும் அந்த தனுஷ் ஒரு ஒரு பிக் செஃப் கிடைச்சதுனால அவருக்கு ஒரு லக்கா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு பக்கம் பார்த்தாச்சுன்னா, தனுஷோட அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி கடை நம்மளோட ஜெனரேஷனோட போயிருமோ! வேற யாரும் இனி வந்து நடத்த மாட்டாங்களோ! அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. இங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, தனுஷ் அவங்க வந்து சரி மறுபடியும் நம்ம இட்லி கடைக்கு வந்துருவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடைக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் ஃபுல்லா அந்த கிராமங்கள்ல இருக்க இட்லி கடையெல்லாம் ஜாலியா, சந்தோஷமா எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய நிறுவனத்தில வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல தனுஷ். மொத்தமா இங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுது, லாஸ் ஆக ஆரம்பிக்குது. தனுஷ் இருக்கும்போது நல்லா டேஸ்டியா சமைச்சு போடும்போது, அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங்கே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லோவாக ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில உள்ள ஓனர் அருண் விஜய் வந்து தனுஷ்ட்ட பார்த்து பேசுறாங்க. "கம்பெனிக்கு வந்துரு, இட்லி கடைலாம் வேண்டாம். அது ஒரு டப்பா கடை" அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. உடனே தனுஷ் கோவம் வருது. "நான் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2த்துக்குள்ள சண்டை நடக்குது. ஒரு பக்கம் தனுஷ் என்ன பண்றாரு, "இட்லி கடை வேணும், எங்க அப்பாக்காக வேணும். இதுதான் எங்களுடைய ஃபுல்லா குடும்பத்தில காலங்காலமா நாங்க பண்ணிட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி அவரு போராடுறாரு. இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா, தனுஷ் வந்து செஃப்பா இருக்கணும். எங்க கூட தான் காலங்காலமா அவர் தான் ஒரு நல்ல ஒரு செஃப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி இவங்க போராடுறாங்க. இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது, இந்த படத்தோட கதை இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அவங்களுடைய ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து தனுஷ் நடிகராட்டம் நடிச்சிருந்தாரு. அவருக்கு குடுக்கப்பட்ட ரோல் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல எப்படியெல்லாம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன வயசுல இருந்து காமிச்சிருந்தாங்க. சந்தோஷமா, ஹேப்பியா இருக்க மாதிரி. அப்புறம் ஸ்கூல் பருவத்திலயும் காமிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து மீசையெல்லாம் இல்லாம, ஒரு சின்ன பையன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய செஃப் ஆகும்போது, ஒரு ராயல் பிக்கஸ் மாரி காமிச்சிருந்தாங்க. அதுவுமே பார்க்கும்போது தனுஷ் அவங்க கெத்தா இருந்தாங்க. இருந்தாலுமே ஒரு ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது வேற லெவல் மாஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த வேலைய விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லா கிராமத்தில இட்லி கடையில வேலை பார்க்குற மாரி காமிச்சிருந்தாங்க. அதில வந்து ஃபுல்லா வேட்டி சட்டை. ஏன்னா கிராமம்னாலுமே அவங்க வந்து ஃபுல்லா வேட்டி சட்டையில தான் இருப்பாங்கன்னு நெனச்சுக்கிட்டாங்க. ஃபுல்லா அந்த காஸ்டியூம்ஸ் குடுத்தாங்க. ஒரு பட்டை அடிச்சுட்டு, கிராமங்கள் சைட்ல காமிச்சுட்டு, அதுலயுமே அவங்க சூப்பரா இருந்து, ஆக்ஷன்லயும் பஞ்சமே கிடையாது. ஃபைட் சீன்லயுமே ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபைட்டு அந்த ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷன், ஃபீல் பண்றது, அப்புறம் ஹேப்பியா இருக்கிறது எல்லாமே வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க தனுஷ். அவங்களுடைய நடிப்புக்கு பஞ்சமே கிடையாது. சூப்பர். அடுத்த ரோல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷோட அப்பா ராஜ்கிரண். அவங்கள பத்தி பார்க்கும்போது, ஏற்கனவே தனுஷ் கூட ஒரு படம் சேர்ந்து அப்பா கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை படத்துல. அந்த படம் வேற லெவல்ல மாஸா ஹிட் குடுத்து, அதே மாரி அதுக்கப்புறம் வந்து தனுஷ் கூட இந்த படத்துல இட்லி கடைல நடிச்சிருக்காங்க.
இவருக்கு வயசாயிட்டு, வயசானாலும் அவங்க அப்பா ரோல்ல குடுக்கப்பட்ட ரோல் வந்து வேற லெவல்ல பிச்சு உதறிட்டாரு. இட்லி கடையில அவரு வந்து ஓனரா இருக்கிறது மாதிரி, ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே ஃபீல் பண்ணி சொல்றது மாதிரி, எல்லாமே வந்து அவர பத்தி சொல்றது அளவுக்கு ரொம்ப இல்லாம இருந்தாலும், அதிகமா அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல வந்து மாஸா பிச்சு உதறிட்டாரு. தனுஷுக்கு அப்பா கேரக்டர்ல அவரு வந்து பொருத்தமா இருந்தாரு. அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன். வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய். ஏஎஃப்சியோட ஓனர். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வனிதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரதர். இவங்க வந்து இந்த படத்துல வில்லன் கேரக்டர் பக்காவா சூட்டபிளா இருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து இவங்க ஊதாரியா தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஊதாரியா சுத்தக்கூடாதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவங்க வந்து இந்த பொறுப்பு அவ்வளத்தையுமே அவங்க பையன்ட்ட குடுக்குறாங்க. அப்படியாவது பையன் வந்து மேல வந்துருவான் அப்படிங்கிற மாரி குடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல அவங்களுடைய ஃபைட் சீன்ஸும் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. கெத்தா மாஸா வந்து பண்ணியிருந்தாரு. அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ். சத்யராஜ் அவங்க பத்தி சொல்லவே வேண்டாம். எல்லா படங்கள் ரோல் குடுத்தாலுமே வேற லெவல்ல உதறி தள்ளிட்டாரு. பட் இந்த ட்ரெய்லர்ல வந்து அங்கங்க லைட்டா தான் ஃபேஸ் தெரிஞ்சு, ரொம்ப ஒண்ணும் ஃபேஸ் தெரியல. இருந்தாலுமே அந்த ட்ரெய்லர்ல மோஸ்ட்லி அவருடைய குரல் மட்டும் தான் அதிகமா வந்து தெரிஞ்சுது. சரியா? அவரு குடுக்கப்பட்ட ரோலுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. தனுஷ வந்து எந்த அளவுக்கு பேசுறது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா வந்து என் கம்பெனி வந்து பிக்கஸா வந்துச்சு அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றது. அப்புறம் உங்க பையன்ட்ட ஒவ்வொரு மோட்டிவேஷன் குடுக்குறது, இந்த மாதிரிலாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி நடிச்சாங்க எப்படின்னு வந்து நமக்கு தெரிய வரும். அடுத்ததாட்டு நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனன். தமிழ் சினிமாலயே மொத்தத்திலே இந்த நடிகை சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லியே தீருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைம்ல நயன்தாரா ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நயன்தாரா. எந்த படத்த எடுத்துக்கிட்டாலுமே நயன்தாரா, நயன்தாரா, நயன்தாரா. அதே மாரி திரிஷா ஃபேமஸா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த படத்த எடுத்துக்கிட்டாலுமே திரிஷா, திரிஷா. சரி ஒரு சின்ன ரோல்லயாவது கொண்டு வந்துருவாங்க. அப்படி வந்து ஒரு சினிமா துறையில தமிழ் சினிமால பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நித்யா மேனன் வந்து ஃபுல்லா கிராமத்து படங்கள்ல வந்து ஃபேமஸ் தான். சரியா? இல்லன்னு நான் சொல்லல. அதுக்கப்புறம்லேருந்து ஃபுல்லா இந்த கிராமத்து படத்துல நித்யா மேனன் தான் சூட்டபிளா ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா வந்து நித்யா மேனன கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த புரோட்டா, விஜய் சேதுபதி அவங்க கூட வந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா ஃபுல்லா வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி தான் இந்த படத்துலயுமே இவங்களுடைய ஆக்டிங்க பத்தி சொல்லும்போது சின்ன லைட்டா தான் வந்திருந்தாங்க. ரொம்ப ஒண்ணும் வரல. இதுலயுமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்ட ஏத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரியா? ஆனா, நித்யா மேனன பொறுத்தவரைக்குமே ஃபுல்லா கிராமத்து படங்கள்ல கொண்டு வர்றது வந்து சுத்தமா நல்லா இல்ல. சரி, ஒர்த்தே இல்லாத ஆக்டர் யாரு? இந்த படத்துல தேவையில்லாத ஆணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை தான் சொல்லுவேன். நடிகை நித்யா மேனன தான் சொல்லுவேன். சரி, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அ இந்த படத்த யாரெல்லாம் மோஸ்ட்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியா இருக்கிறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா ஃபேமிலிய கூட்டிட்டு போய் தாராளமா இந்த படத்த பார்க்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த கதை வந்து சூப்பரா இல்லன்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும். இந்த படம் எப்போ இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி இறங்குது. இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ். தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் டூ தனுஷ் தான். இசை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் குமார். அ அது மட்டும் இல்லாம, இந்த படத்த தொகுத்து வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் இன்ப உதயநிதி. அவங்க தான் வந்து இந்த படத்த வந்து தொகுத்து வழங்குறாங்க. அதாவது உதயநிதி அவங்க வந்து ஃபுல்லா அரசியலுக்கு வந்ததுனால, அவங்களுடைய பையன்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. இப்ப அவங்க பையன் தான் வந்து இத தொகுத்து வழங்குறாங்க. சரியா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபுல்லா ரீசென்ட்டா நம்ம ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள மாதிரி தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இணையவாசிகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி லைட்டா தான் பொருந்துது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒண்ணும் பொருந்துதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மாதம்பட்டி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷன்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் இந்த படத்துல கஷ்டப்பட்டு ஒரு டாப் பொசிஷன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க வந்து கிராமவாசிகள் அந்த மாதிரியே பண்றாங்க. இப்போ நார்மலா ஒரிஜினலா இப்போ ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிறாங்க. நல்ல வேலையில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டாப் பொசிஷன்ல தான் இருப்பாங்க. என்னைக்குமே அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்ட தொழில் தான் பண்ணாங்க. நம்ம அந்த தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த படம் அது படத்துல தான் நடக்கும். ஆனா உண்மைக்குமே ஒரிஜினலா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது.
ஆனா படத்துல நம்ம பார்த்துக்கலாம். டாப் பொசிஷன்ல அவங்க அப்பாகாண்டி எல்லாத்தையுமே இழந்து இங்க வந்தது வந்து படத்துல பார்க்கலாம். பட் நார்மலா அப்படி கிடையாது. சரி, இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த படத்த பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த படத்தோட கதை என்ன? யாரு எப்படி நடிச்சிருந்தாங்க? இதுல யாரெல்லாம் தேவையில்லாத ஆணி? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலா விளக்கி சொல்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.